வணக்க மக்களே, சற்று முன் வெளியான மகிழ்ச்சியான அறிவிப்பு. பிரதமர் நரேந்திர மோடி பிஎம் கிசான் சம்மன் நிதி யோஜனா திட்டத்தின் 20வது தவணை தொகை 2000 ரூபாயை 9,26,00,000 விவசாயிகளின் வங்கி கணக்குக்கு மொத்தமாக அனுப்பியிருக்காங்க. இந்த பணம் யாருக்கெல்லாம் கிடைத்திருக்கிறது, உங்களுடைய வங்கி கணக்கில் பணம் வந்துவிட்டதா இல்லையா, அதை எப்படி தெரிஞ்சுக்கிறது மற்றும் இதை பற்றிய கூடுதலான தகவல்களை எல்லாம் தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அப்பதான் நாங்க சொல்லக்கூடிய தகவல்கள் முழுசா உங்களுக்கு தெரியும். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். மக்களே, பிரதமர் நரேந்திர மோடி வாரணாசியிலிருந்து பிரதம மந்திரி கிசான் சம்மன் நிதி யோஜனாவின் 20வது தவணை தொகையை வெளியிட்டார். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 9,26,00,000 விவசாயிகளின் கணக்குக்கு பிஎம் கிசான் சம்மன் நிதி யோஜனாவின் தவணை தொகை 2000 ரூபாயை அனுப்பினார். இனி விவசாயிகளின் கணக்குகளில் 2000 ரூபாய் வரவு வைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிஎம் கிசான் திட்டத்திற்கு தகுதியான விவசாயிகள் அரசு சொன்ன அனைத்து அப்டேட்டுகளையும் செய்த விவசாயிகளின் கணக்கில் 2000 ரூபாய் தொடர்ச்சியாக வரவு வைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிரதமர் மோடியின் அறிவிப்பை தொடர்ந்து இதற்கான செயல்முறையும் தொடங்கிவிட்டது. பல விவசாயிகளின் கணக்குகளில் 2000 ரூபாய் தவணை தொகையும் வந்துவிட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தகுதியான விவசாயிகள் தங்கள் கணக்கில் 20வது தவணை தொகை வந்துவிட்டதா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு செயல்முறையையும் சொல்லியிருக்காங்க. பிரதமர் கிசான் சம்மன் நிதியின் தவணை தொகை உங்கள் கணக்கிற்கு வந்தால் அதன் செய்தி உங்கள் பதிவு செய்யப்பட்ட மொபைல் எண்ணிலும் வரும். இருப்பினும் பார்த்தீங்கன்னா சில பேருக்கு பல முறை கணக்கில் பணம் வரவு வைக்கப்பட்டாலும் அந்த SMS வருவதில்லை. அந்த நிலையில் 20வது தவணைக்கான பணம் கணக்கில் வந்துவிட்டதா இல்லையா அப்படிங்கிறதும் சில விவசாயிகளுக்கு ஒரு குழப்பமாக இருக்கலாம். பிஎம் கிசான் போர்ட்டல் மூலமாக விவசாயிகள் தங்கள் கணக்கில் பணம் வந்துவிட்டதா இல்லையா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 20வது தவணை தொகை வந்ததா இல்லையா அப்படிங்கிறத சரிபார்க்க முதலில் பிஎம் கிசான் யோஜனாவின் அதிகாரப்பூர்வ வலைதளமான pmkisan.gov.in அப்படிங்கிற வலைதள பக்கத்துக்கு செல்ல வேண்டும். இதற்கு பிறகு நீங்கள் ஃபார்மர் கார்னர் அப்படிங்கிற ஒரு பேஜ் இருக்கும். அங்கு சென்று பெனிஃபிஷியரி ஸ்டேட்டஸுக்கு செல்லணும். பெனிஃபிஷியரி ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறத கிளிக் செஞ்சவுடன் உங்கள் முன் ஒரு புதிய பக்கம் திறக்கும். இந்த பக்கத்தில் உங்களுடைய ஆதார் எண், மொபைல் எண் அல்லது வங்கி கணக்கு எண் உள்ளிட்டவற்றை உள்ளீடு செய்ய வேண்டும். இந்த தகவலை நிரப்பியவுடன் 20வது தவணையின் நிலை உங்களுடைய முன்னாடி தெரியும். EKYC, நில சரிபார்ப்பு மற்றும் ஆதார் வங்கி இணைப்பு என்ற இடங்களில் எஸ் என காட்டப்பட்டால் பணம் உங்களுடைய கணக்கிற்கு வரும் அல்லது ஏற்கனவே வந்துவிட்டது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மக்களே, இதில் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனைத்து விவசாயிகளின் கணக்கிற்கும் ஒரே நேரத்தில் இந்த பிஎம் கிசான் திட்டத்தின் பணம் வராது. சிலருக்கு தவணை தொகை உடனடியாக வரலாம், சிலருக்கு சிறிது நேரம் கழித்து வரலாம், ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா அடுத்த நாளும் வரலாம். ஆகையால் நீங்கள் தகுதியுள்ள விவசாயியாக இருந்து பயனாளிகள் பட்டியலில் உங்களுடைய பெயர் இருந்தால் பதட்டப்படாமல் காத்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பணம் வந்து விட்டதா இல்லையா என்பதை நீங்கள் முழுமையாக உறுதிப்படுத்த விரும்பினால் உங்களுடைய வங்கிக்கு சென்று பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை செக் செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்திய பிரதமர் நரேந்திர மோடி பிஎம் கிசானின் 20வது தவணையை DBT அதாவது டைரக்ட் பேங்க் டிரான்ஸ்ஃபர் அதன் மூலமாக விவசாயிகளின் கணக்கிற்கு மாற்றியுள்ளார். அதாவது சேவாபுரியில் உள்ள பனௌலி கிராமத்திலிருந்து நேரடி வங்கி பரிமாற்றம் மூலம் பணம் மாற்றப்பட்டுள்ளது. 9,07,00,000 விவசாயிகள் 20வது தவணை தொகையை தற்போது வரை பெற்றுள்ளனர். அதனால மக்களே, யாரெல்லாம் பிஎம் கிசான் திட்டத்தின் பயனாளர்களாக இருக்கிறீங்களோ உங்களுக்கு 20வது தவணை தொகை 2000 ரூபாய் வந்திருக்கா அப்படிங்கிறத மெசேஜில் பாருங்க. ஒருவேளை உங்களுக்கு SMS எதுவும் வரல அப்படின்னா உங்களுடைய பேங்க் அக்கவுண்ட்ல பேலன்ஸ் செக் பண்ணி பார்க்கறதன் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். அப்படியும் இல்லாத பட்சத்தில் pmkisan.gov.in அப்படிங்கிற வலைதள பக்கத்தின் மூலமாகவும் உங்களுடைய தொகை கிரெடிட் ஆயிடுச்சா அப்படிங்கிற தகவலை தெரிஞ்சுக்கலாம். மக்களே, இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது போன்ற அரசு அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.